ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களோட கைதை பற்றி தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் இவங்க போயிருக்காங்க, ஆக்சுவலாக கைது பண்ண மாட்டாங்க, சும்மா பாவலா காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஏதோ சம்திங் ஒரு மாதிரி மிரட்டுறாங்களோ, ஏதோ சம்திங் பண்ணுறாங்கன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் கைதான வாட்டி கூட கொஞ்சம் தூரம் போனவொடனே கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கிடுவாங்க, கைது பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இப்படி ஏதோ சம்திங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சோம். பட் ஆனால் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க விடாப்புடியாக கைதே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கைது பண்ணதுக்கு வந்து ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்கள் நிறைய தெரிவிச்சிருக்காங்க. அப்படி முக்கியமாக கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கைதுக்கு பின்னாடி இன்னும் வேறெல்லாம் விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்வர் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியதாக சொல்லி தாவேகா மகளிர் அணி அளித்த புகாரின் அடிப்படையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மகளிர் அணி இவங்க எல்லாருமே வந்து புகார் கொடுத்திருந்தாலும் விஜய் அவர்கள் நினச்சதுனால தான் அவங்க வந்து கைதாயிருக்காங்க. பட் ஆனால் அதுதான் உண்மை. இதற்கிடையே உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கனிமொழி எம்பி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமாக கோழைத்தனம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி எம்பி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. திமுக சார்பில் சமீபத்தில் தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆளும் தாவேகா அரசை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அப்போது அவர் முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்போதே தாவேகா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து தஞ்சை காவல் நிலையத்தில் தாவேகா மகளிர் அணி நிர்வாகி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தின் முன்பு போலீசார் குவிந்தனர். இதுகுறித்த தகவல் கிடைத்தவுடனேயே முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் உதயநிதி இல்லத்திற்கு விரைந்தார். தொடர்ந்து திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன், பின்னர் சபரீசன், முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். உதயநிதி கைது செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து திமுகவினரும் அதிகளவில் அங்கு குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடும் எதிர்ப்பையும் மீறி உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். அவர் இப்போது தஞ்சைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். உதயநிதி கைது மாநிலத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் இதை கண்டித்து பல்வேறு எதிர்க்கட்சியினரும் கடுமையாக சாடி வருகிறார்கள். இதற்கிடையே திமுக எம்பி கனிமொழியும் உதயநிதி கைதுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கனிமொழி தனது ட்விட்டரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டும் என்றால் அரசு வழக்கு தொடுக்கட்டும், நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி இப்படியான அடக்குமுறைகளில் தாவேகா அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது. நாளை தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமான கோழைத்தனம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, சரியாக சொல்லணும்னா ஒரு மாதமே சொல்லலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இன்னொரு ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருந்தாங்க திமுகலேருந்து. சேம் இதே விஷயந்தான், சம்திங் ஏதோ தரைக்குறைவாக பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் முந்தானேத்து தான் பார்த்திங்கன்னா வெளியே வந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. பட் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒரு சிலர் ஒரு விதமாக பார்க்குறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாத கைது, ஆல்ரெடி ஆக்சுவலாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா திமுக பண்ணுறது தவறு இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது திமுகவுக்கு தான் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸ் இருக்குது, மக்களோட சப்போர்ட் இருக்குது. இதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம தாவேகாவை வந்து இப்படி ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தோமா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து இவங்க பக்கம் சப்போர்ட்டில் இருக்கும்போது இவங்க எது பண்ணாலும் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக தான் போய் முடியும். ஏன்னா திமுக மேலே ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து வெறுப்பில் இருக்காங்க. இது வந்து சாதாரண ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க அமைதியாக இருந்தாவே தாவேகா அரசு ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து விட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுகனா சாதாரண விஷயம் இல்லை, 75 வருஷ கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துட்டு வராங்க. பட் ஆனால் வந்து இது என்ன தான் இவங்க இப்படி பண்ணி அப்படி பண்ணாலும் இன்றைக்கி ஆளுங்கட்சி யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து சாதகமாக சொல்லுவாங்க. இதே போலீஸை வச்சு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கைதுகளை நிகழ்த்தியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கராக இருக்கட்டும், இன்னும் ஒரு சிலரை வந்து கைது பண்ணும்போது இது மாதிரி தான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம பார்த்துட்டு கடுப்பில் கூட இந்த மாதிரி திமுக அரசு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. பட் இன்றைக்கும் விஜய் அரசும் வந்து பார்த்திங்கன்னா அதே விஷயத்தை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் எது என்னவாக இருந்தாலும்
முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, அவர் இந்த மாரி விஷயங்கள வந்து கையாள்றது வந்து ஒரு மிகப்பெரிய தவறா தான் பார்க்கப்பட்டு வருது. ஏன்னா, அவர் ஆக்சுவலா வந்து இந்த மாரி பேசக்கூடாது. ஒரு தலைவர் இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்காரு அப்படிங்கிறப்ப, அவர் இந்த மாரி பேசினது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் கைது பண்ணாலுமே, இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இது வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திமுகவ தவிர மத்த எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல நெறைய மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பட் ஏன் வந்து திமுக இந்த மாரி விஷயங்கள கையில் எடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலா மேபி நம்ம பார்வைய விட நம்ம பார்வை இந்த மாரி இருக்கு. அ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன அந்த சாதாரண ஒரு விஷயம் தான். விஜய் அவர்கள்கிட்ட மக்களோட சப்போர்ட் இன்னைக்கு இருக்கு. பட் இது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுட் தான். அவங்களே ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்குவாங்க. நீங்க அவசரப்பட்டு தேவையில்லாம ஏதேதோ பண்ணி, நீங்க எது விஜய் அவர்கள் தப்பே பண்ணியிருந்தாலும், நீங்க என்ன இந்த டைம்ல பண்ணீங்கனாலும் விஜய்க்கு தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஏன் தேவையில்லாம விஜய் அவர்கள எதுக்குறேங்கிற பேர்ல இவங்கலாம் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது நம்மளோட பார்வை. மேபி நம்மளை விட அவங்கலாம் பயங்கரமா யோசிக்கலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சில விஷயங்கள்ல தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அது என்ன காரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்திருந்தாரு. ஏன்னா ஆக்சுவலா இந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள பாராட்டியே ஆகணுங்க. அவரு கரெக்ட்டா காய் நகர்த்துற மாரி தோணுது. ஆனா அவர்கிட்ட பவர் இல்ல. அதுதான் பிரச்சனை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்தில அதாவது ஆட்சிய பிடிக்காததுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து நெறைய பேத்த கவர் பண்ணாரு. அவருடைய ஸ்பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சப்போர்ட் இருந்தது. அதாவது சாதாரண இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்காவது நான் என்ன சொல்றேன், விஜய்ங்கிற பெரிய அலையில வந்து அவரு எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கல. பட் ஆனா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களோட ஸ்பீச்சுக்கு கூட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஆல் பாஸ் போட்ட ஸ்பீச்சு, இன்னும் ஒரு 2, 3 ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அவர் கரெக்ட்டா காய் நகர்த்தியிருந்தாரு. பட் அவருக்கு வந்து உள்ள இருக்க உள்கட்சி பூசல் அந்த விஷயங்கள அவர் மாட்டிக்கிட்டாரு. தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆக்சுவலா நல்லாவே வந்து ஒரு மாஸ் இருக்கு. அது இருக்க தானே செய்யும். அந்த மாஸ் இருக்கும்போது, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் ஆட்சி செய்யணும். அவர் ஆட்சி செஞ்சு என்ன மாற்றங்கள் கொண்டு வராரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அத பார்த்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நிரந்தரமா எல்லா மக்களும் தொடர்ந்து அப்படியே விஜய்க்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் நல்லது பண்ணாருன்னா கண்டிப்பா தொடர்ந்து போடுவாங்க. கெட்டது பண்ணாங்கன்னா போட மாட்டாங்க. இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக். திமுக இத வந்து இந்த மாரிலாம் விஜய் அவர்கள் வந்துட்டாரு அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, ஆட்சியில இருக்கும்போதே நெறைய நல்லது. நெறையா இன்னும் வந்து மக்கள கவர்ற மாரி நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் திமுகவையும் கைவிட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய லெகசி எப்படி இருந்ததுன்னா, நாங்க 75 வருட கட்சி, எங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தான் ஹெட்டு மத்தவங்கலாம் டம்மி அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஒரு ஆணவத்தின் உச்சத்தில இருந்தது தான் நாம பார்த்துருப்போம். அதான் நடந்தது. அதுதான் ரியாலிட்டி. அத ஏத்துக்கணும். பட் ஆனா இப்ப புரிஞ்சிருப்பாங்க. இனிமே வந்து இது யாருக்கு நல்லது? விஜய் அவர்கள் வந்தது யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தான் ரொம்ப நல்லது. ஏன்னா, இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா இதுல என்ன நடந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்சிரும். கண்மூடித்தனமா விஜய் அவர்களையும் ஆதரிக்க மாட்டாங்க. அதே மாரி கண்மூடித்தனமா திமுகவை எதிர்க்கணும்னு எதிர்க்க மாட்டாங்க. யாரு நல்லது பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். விஜய் அவர்கள் கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறாருன்னு நெனைக்கலாம். சரி ஓகே. இந்த விஷயத்த பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.